வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். மிளகாய் விவசாயத்துல 10 டன் 20 டன் எடுத்த காலம் போச்சு. இப்போ நாம பேச போறது 100 டன். ஏக்கருக்கு 100 டன் மிளகாய் மகசூல். இது சாத்தியமா? சாத்தியம்தான். அதுக்கான பக்காவான பிளான் இதோ. ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த இலை சுருட்டல் நோயும் வைரஸ் தாக்குதலும் தான். மருந்தடிச்சும் கேட்கல, செடி வளர மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். நம்ம 70 டேஸ் மாஸ்டர் பிளான்ல ஆரம்பத்திலேயே இலைப்பேன் மற்றும் வைரஸ அடியோட காலி பண்றோம். கூடவே வேர்களை சல்லடை மாதிரி மண்ணுக்குள்ள பாய வைக்கிறோம். வேர் பாதுகாப்புல ஆரம்பிச்சு பூ பிடிக்க வைக்கிறது, காய் எடைய கூட்டுறதுன்னு ஒவ்வொரு வாரமும் என்ன உரம், என்ன மருந்து கொடுக்கணும்னு துல்லியமா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க விவசாயத்தையே மாத்த போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு தெளிவா இருக்கு. அத மட்டும் செய்தால் போதுமானது. சொல்லாத நாளில் தோட்டத்தை பார்வையிட்டால் மட்டும் போதும். மிளகாய் சாகுபடியோட முதல் நாள், டே 1. நாற்றுகளை நடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். எஃப்எம்சி வெரிமார்க் அல்லது போர்டன்சா மருந்து கலந்த நீர்ல நாற்றுகளோட வேர்களை நனைச்சு அப்புறமா நடுங்க. நட்ட உடனே நிலத்துல லேசான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி உயிர் தண்ணீர் பாய்ச்சுங்க. இது செடி மண்ணுல சீக்கிரம் வேர் பிடிக்க உதவும். 2வது நாள், செடியோட வேர்கள் மண்ணுல வேகமா பரவி வளரணும். அதுக்காக ஒரு ஏக்கருக்கு 1 முதல் 2 லிட்டர் ஹியூமிக் ஆசிட் எடுத்து சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது மண்ணுல இருக்கிற சத்துக்களை செடி வேகமா எடுத்துக்க யூஸ் ஆகும். 3வது நாள், ஆரம்பகால பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தடுக்க ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். 10 லிட்டர் தண்ணீருக்கு எக்ஸோடஸ் 2.5 மில்லி, ஆக்டாரா 1 கிராம், ஸ்டார்தீன் 2.5 கிராம் மற்றும் இசாபியான் 2.5 மில்லி டானிக் ஆகியவற்றை ஒன்னா கலந்து செடி மேல நல்லா நனையிற மாதிரி தெளிங்க. இது செடிய ஆரோக்கியமா வளர வைக்கும். 5வது நாள், செடியோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க போறோம். 13-40-13 உரத்தோட மெகாரிச் கலந்து ஒரு ஏக்கருக்கு 3 முதல் 5 கிலோ அளவுல சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. இது செடி நல்லா தழைச்சு வளர உதவும். 7வது நாள், ஒரு ஏக்கருக்கு 34 மில்லி எக்ஸ்போடஸ் எடுத்து அதோட ஒட்டும் திரவம் ஸ்டிக்கர் கலந்து தெளிங்க. இது பூச்சிகளிடமிருந்து உங்க மிளகாய் பயிரை பாதுகாக்கும். கடைசியா ஒரு முக்கியமான டிப்ஸ். வைரஸ் நோயை உருவாக்குற வெள்ளை ஈக்களை தடுக்க வயலை சுற்றி மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வேலிப்பயிரா வளர்க்கலாம். அதேபோல மஞ்சள் மற்றும் நீல நிற ஒட்டு மட்டைகளை வயல்ல அங்கங்க கட்டி வைக்கிறது மூலமா பூச்சிகளை இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்தலாம். 9வது நாள், டே 9. செடியோட இலைகள் நல்லா பச்சையாவும் ஆரோக்கியமாவும் இருக்க ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட் மற்றும் 3 கிலோ 12-61 உரத்தை கலந்து சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது ஒளிச்சேர்க்கையை தூண்டி செடிய நல்லா வளர வைக்கும். 10வது நாள், இலைவழி தெளிப்பு ரொம்ப முக்கியம். பெனிவியா, ஜிங்க் மற்றும் ஒட்டும் திரவம் ஸ்டிக்கர் ஆகியவற்றை ஒன்னா கலந்து செடி மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. இது ஆரம்பகால பூச்சிகளை கட்டுப்படுத்தும். 12வது நாள், செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தண்டு பகுதி வலுவாகவும் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அட்வான்ஸ்ட் 19-19-19 உரத்தை சொட்டு நீர் வரியா மட்டும் கொடுங்க. 14வது நாள், செடியோட வேர் முடிச்சுகள் மற்றும் பூக்கள் எடுக்கிற காலத்துக்கு தயார் பண்ண ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ கால்சியம் நைட்ரேட் மற்றும் 1 கிலோ போரான் கலந்து ட்ரிப்ல விடணும். இது செடியை உறுதியாக்கும். 16வது நாள், செடியோட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க ஒரு ஸ்பெஷல் கலவை ஜிங்க் சல்ஃபேட், சல்ஃபர், மெக்னீசியம் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் மற்றும் மெகாரிச் ஆகியவற்றை கலந்து ட்ரிப்ல கொடுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 18வது நாள், வேர் வழியா வர்ற பூச்சிகள் மற்றும் பூஞ்சை நோய்களை தடுக்க குளோர்பைரிபாஸ் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைட் கலந்து சொட்டு நீர்ல விடணும். இது வேர் பகுதியை சுத்தமா வைக்கும். 20வது நாள், செடி நல்லா கிளை விட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கிற நேரம். SLR 525 2.5 ml, கேப்காடிஸ் 1 கிராம், அசிட்டாமேப்ரிட் 1 கிராம் மற்றும் சைட்டோசைம் 2.5 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. இது அதிக பூக்களையும் காய்களையும் கொடுக்கும். 22வது நாள், செடிகளோட வளர்ச்சி சீரா இருக்கவும் காலநிலை மாற்றங்களை தாங்கி வளரவும் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் குவான்டிஸ் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. 24வது நாள், பூக்கள் உதிர்வதை தடுத்து பிஞ்சுகள் நல்லா பிடிக்க ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ 13-40-13 உரத்தோட 1 கிலோ போரான் கலந்து சொட்டு நீர்ல விடுங்க.
இது மகசூலை அதிகரிக்கும். 26வது நாள் எக்ஸோடஸ் 2.5 ml, மொவெண்டோ எனர்ஜி 2.5 ml, ஃபொலிக்யூர் 2.5 ml, ஃபேன்டாக் 2.5 ml மற்றும் லான்சர் கோல்ட் 2.5 கிராம் ஆகியவற்றை தனித்தனியாக கலந்து தெளிங்க. இது செடியை எல்லாவிதமான தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாக்கும். 28வது நாள் செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சரிவிகித சத்து தேவை. அதனால 1 ஏக்கருக்கு 5 கிலோ ஆல் 20 உரத்தை சொட்டுநீர் வழியா பாய்ச்சுங்க. 30வது நாள் சொட்டுநீர் குழாய்களில் அடைப்பு இல்லாம இருக்கவும் மண்ணோட pH அளவை சீர் செய்யவும் 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் பாஸ்போரிக் ஆசிட் கொடுங்க. 32வது நாள் டெலிகேட் 2 ml, கேப்டாட்டிஸ் 1 கிராம் மற்றும் மீன் அமிலம் 2.5 ml ஃபிஷ் ஆசிட் ஆகியவற்றை தனித்தனியாக கலந்து தெளிங்க. இது பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு செடிக்கு நல்ல ஊட்டத்தையும் கொடுக்கும். 33வது நாள் காய் திரட்சியாக வளர 0.52-34 உரத்தை ஏக்கருக்கு 5 கிலோ கொடுங்க. 35வது நாள் பெனிவியா 3 ml மற்றும் ஸ்டான்ஸ் மைக்ரோஃபுட் 2.5 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ்: 5 லிட்டர் பால் மற்றும் 2 கிலோ வெல்லம் கலந்து சொட்டு நீர்ல விட்டீங்கன்னா மண்ல நுண்ணுயிரிகள் பெருகி செடி ரொம்ப செழிப்பா வளரும். 36வது நாள் செடிகளுக்கு 1 லிட்டர் மீன் அமிலம் மற்றும் 5 கிலோ மைக்ரோஃபுட் கலந்து பயன்படுத்துங்க. இது செடிகளுக்கு உடனடி புத்துணர்ச்சியை கொடுக்கும். 38வது நாள் செடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்த 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் பயோ-20 திரவத்தை பயன்படுத்துங்க. இது இலைகளை அகலமாகவும் பச்சையாகவும் மாற்ற உதவும். 40வது நாள் அமோனியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் மெகாரிச் இவை ஒவ்வொன்றிலும் தலா 5 கிலோ எடுத்து கலந்து பயன்படுத்துங்க. இந்த கலவை செடியை காய்ப்புக்கு தயார் செய்யும். 42வது நாள் செடியின் தண்டு உறுதியாகவும் பூக்கள் அதிகமா பிடிக்கவும் 5 கிலோ கால்சியம் நைட்ரேட் CN மற்றும் 1 கிலோ போரான் தனித்தனியாக கலந்து பயன்படுத்துங்க. 44வது நாள் எக்ஸோடஸ் 2.5 மில்லி, ஓபெரான் 2 மில்லி, கேப்காடிஸ் 1 கிராம், அசிட்டாமேப்ரிட் 1 கிராம் மற்றும் சைட்டோசைம் 2.5 மில்லி ஆகியவற்றை தனித்தனியாக கலந்து பயன்படுத்துங்க. இது காய்களை தாக்கும் வைரஸ் மற்றும் பூச்சிகளிலிருந்து முழு பாதுகாப்பு கொடுக்கும். 46வது நாள் செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தரமான காய்கள் கிடைக்கவும் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் ஆம்பிஷன் பயன்படுத்துங்க. 48வது நாள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியான 1 லிட்டர் நானோ DAP மற்றும் 1 லிட்டர் ஸ்டான்ஸ் மைக்ரோஃபுட் கலந்து பயன்படுத்துங்க. இது குறைந்த அளவில் அதிக பலன் கொடுக்கும். 50வது நாள் டே 50 மிக வீரியமான சிமோடிஸ் 360 மில்லி எடுத்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்துங்க. இது செடியில் மறைந்திருக்கும் எல்லாவிதமான பூச்சிகளையும் அடியோடு ஒழிக்கும். 52வது நாள் செடியில இருக்கிற காய்கள் நல்லா பெருசாவும் கனமாகவும் வர ஏக்கருக்கு 5 கிலோ 0.52-34 உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது காய்களின் தரத்தை உயர்த்தும். 54வது நாள் செடிக்கு தேவையான பொட்டாசியம் சத்துக்காக ஏக்கருக்கு 5 கிலோ 13.045 உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடியின் நோய் எதிர்ப்பு திறனை தக்க வைக்கும். 56வது நாள் ரீஜென்ட் 2.5 ml, மியோத்ரின் 2.5 ml, லான்சர் கோல்ட் 2.5 கிராம் மற்றும் பயோவிட்டா 2.5 ml ஆகியவற்றை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிங்க. இது அறுவடைக்கு முன்னாடி வர்ற கடைசி நேர பூச்சி தாக்குதல்களை தடுக்கும். 58வது நாள் 5 கிலோ கால்சியம் நைட்ரேட் மட்டும் தனியா பயன்படுத்துங்க. இது காய்களை நல்லா பெருசாக்கும். 60வது நாள் 5 கிலோ பொட்டாசியோனைட் பயன்படுத்துங்க. இந்த நேரத்துல செடிகள் அறுவடைக்கு தயாராக ஆரம்பிக்கும். 62வது நாள் SLR 525 2.5 ml, ஓபெரான் 2 ml, சல்ஃபர் 2.5 கிராம் மற்றும் பிரிட் 1 கிராம் கலந்து ஒரு இறுதி தெளிப்பு கொடுங்க. இது காய்கள் நல்ல நிறத்தோடும் பளபளப்போடும் இருக்க உதவும். 64வது நாள் செடிக்கு தேவையான பொட்டாசியம் சத்துக்காக ஏக்கருக்கு 5 கிலோ 13.045 உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. 66வது நாள் 10 கிலோ பொட்டாஷ், 10 கிலோ மெக்னீசியம் மற்றும் 5 கிலோ ஜிங்க் கலந்து கொடுங்க. 68வது நாள் ஏக்கருக்கு 1 லிட்டர் JK41 பயன்படுத்துங்க. இது காய்களின் எடையை அதிகரிக்கச் செய்யும். 70வது நாள் நாம இவ்வளவு நாள் பட்ட உழைப்புக்கான பலன் கிடைக்கிற நாள். காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கு. தரமான மிளகாய்களை இப்ப நீங்க அறுவடை செய்யலாம். முதல் அறுவடை முடிஞ்சதும் செடி சோர்ந்து போகாம அடுத்த அறுவடைக்கு தயாராகணும். அதுக்காக 71வது நாள் 1 ஏக்கருக்கு 5 கிலோ
19-19-19 உரம், 5 கிலோ மைக்ரோ ஃபுட் மற்றும் 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து சொட்டு நீர்ல விடுங்க. இது செடிக்கு மறுபடியும் புது தெம்ப கொடுக்கும். 72வது நாள் அடுத்த செட் பூக்கள் அதிகமா பிடிக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரே. எக்ஸ்போனஸ் 34 ml, லான்சர் கோல்ட் 2.5 கிராம், பௌஷக் 2.5 ml மற்றும் முக்கியமா பட் பில்டர் 2 கிராம் கலந்து தெளிங்க. இது மொட்டுகள் உதிராம நிறைய பூக்களை கொடுக்கும். 73வது நாள் 5 கிலோ 13-045 மற்றும் 5 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுங்க. 75வது நாள் 1 லிட்டர் கேப் பிளஸ் சொட்டு நீர்ல விடணும். இது காய்கள் நல்ல உறுதியா வளர உதவும். 77வது நாள் அமோனியம் சல்ஃபேட் மற்றும் 0.52-34 தலா 5 கிலோ கொடுங்க. 79வது நாள் சிமோடஸ், கேப்கேடஸ் மற்றும் நேட்டிவோ ஆகியவற்றை தனித்தனியாக கலந்து தெளிங்க. இது பூஞ்சை மற்றும் பூச்சிகளை முழுமையா கட்டுப்படுத்தும். 81வது நாள் 5 கிலோ பொட்டாசியம் ஷோனைட் கொடுங்க. 83வது நாள் 1 லிட்டர் JK41 பயன்படுத்துங்க. இது காய்களை நல்ல நீளமாகவும் அதிக எடையோடும் அறுவடை செய்ய உதவும். 85வது நாள் நம்மோட 2ஆம் கட்ட அறுவடை. முதல் அறுவடைக்கு அப்புறம் நாம கொடுத்த சரியான பராமரிப்பால இப்பவும் நமக்கு தரமான மகசூல் கிடைச்சிருக்கு. ஃபெர்டிலைசர்களை சரியா பயன்படுத்துறது தான் இந்த வெற்றிக்கு காரணம். நண்பர்களே, இந்த தீவிர மிளகாய் சாகுபடி திட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாம பயன்படுத்திய உர மேலாண்மை மற்றும் முறையான பூச்சி கட்டுப்பாடு தான் தரமான மிளகாய்களை அறுவடை செய்ய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க சக விவசாய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது போன்ற விவசாய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.